வாய தொறந்தா சொன்னக்கூடிய ரோகிணி சீக்கிரத்திலேயே விஜயாட்டம் மாற்றிட்டு இந்த முத்துட்டையும் அவசப்பட போகிறாங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே சீதா அந்த போலீஸோட அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. போலீஸு உள்ளே வந்தோடனே எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மா நல்லா இருக்கிறாங்க, குணமாயிட்டாங்க, அவங்கள வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா பார்க்குறாங்க. சீதா பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருது. பிடிச்சிட்டு உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேருமா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்க. உடனே எனக்கு அப்பா இல்லை, அம்மா தான். அம்மா வந்து மாரியம்மன் பக்கத்தில் பூக்கடை வச்சுருக்குறோம். அதுக்கடுத்து எனக்கு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சீதா. அப்படியாம்மா, உங்கள் வீட்டில் நல்லா உன்னை வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா, போலீஸோடைய அம்மா. உடனே நம்ம போலீஸுக்கு லைட்டாக அந்த சீதா மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்பு வருது. இந்த பொண்ணு நம்ம கல்யாணம் முடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது. அதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது சீதாவை. எப்படியாவது இவங்க யார் என்ன ஏதுன்னு விசாரித்து நம்ம பையனுக்கு இவங்கள பேசி முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. பரவாயில்ல, உன்னை கெட்டிக்கிட பையன் நல்ல பையனாக இருந்தால் சூப்பர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு வரம் பார்த்துட்ருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா பார்த்துட்ருக்காங்க, அம்மா பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. என் பையனை நீ கல்யாணம் முடிச்சுக்கிறியாம்மா அப்படின்னு அந்த அம்மா வெக்கத்தை விட்டு கேட்குறாங்க சீதாட்ட. உடனே சீதா சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து நான் முடிவெடுக்க முடியாது, எனக்கு கூட பிறந்த அக்கா இருக்கிறாங்க. இன்னொன்று கேட்டிங்கன்னா எங்கள் அம்மாவும் இவங்க 2 பேரும் முடிவு சொன்னால் தான் நான் யாரை நானும் கல்யாணம் முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அப்போனா அவங்க சம்மதிச்சா போதும்லா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அவங்க சம்மதிச்சா ஓகே தான், உங்கள் பையனுக்கு என்னையே பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்கோங்க அப்படின்னும் நம்ம சீதாவும் சொல்கிறாங்க. உடனே சீதா போன பிறகு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. யார் கேட்குறாங்கன்னா அவங்க மகன்கிட்ட கேட்குறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏடா உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் வந்து இப்போவே நல்லா என்னை பார்த்துக்கிட்டா, வீட்டுக்கு வந்தால் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. சரிம்மா, எதுனாலும் உங்கள் முடிவு தான், நான் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கேன், உங்களை எக்காரணத்தை கொண்டாலும் யாருக்காண்டியும் நான் இழக்க தயாராக இல்லை, உங்களை அன்பாக பார்த்துக்கிட்டா அந்த பொண்ணு பரவாயில்ல, நானே கட்டிக்கிடுதேன் அப்படின்னு அந்த போலீஸும் சொல்லியிருந்தாங்க அம்மாட்ட. உடனே நம்ம சீதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அவங்களுக்கு வராங்க. வரும்போது அந்த போலீஸும் பார்க்குறாரு. பார்த்துட்டு இங்கே எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்றாங்க. உடனே வாங்களேன் டீ காஃபி சாப்பிட்லாமே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் வெளியெல்லாம் சாப்பிட்றதில்ல, நான் வெளியே பார்த்தாங்கன்னா எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா கேள்வி போச்சுன்னா திட்டுவாங்க, நான் யார் கூடயும் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிளம்பிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. உடனே இந்த போலீஸ் பார்த்திங்கன்னா நம்ம சீதா மேலே ரொம்ப பிரியப்படுறாரு. சீதாவுக்கும் அவங்களுக்கும் சீக்கிரத்தில் மேரேஜ் ஆக போகுதுங்கிறது மீனாவுக்கு தெரிய வருது. மீனா வந்து யார் என்ன ஏதுன்னு விசாரிக்க போகிறாங்க. முத்தும் நம்ம மீனாவும் விசாரிக்கும் போது அந்த இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே நம்ம வந்து முத்துவை வந்து டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே முத்து மேலே பயங்கரமாக கோவப்பட்டு இருக்கிறது வந்து மீனாவுக்கும் தெரியும். ஆனால் சீதாவுக்கு சுத்தமாக தெரியாது. அதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது நம்ம சீதாவுக்கு. எக்காரணம் கொண்டாலும் இவரை நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. மீனாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே வந்து நம்ம முத்தை வந்து கேஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார், பொய் கேஸு. பலபடி சீதா கல்யாணம் முடித்தா லாஸ்ட்டில் நம்ம வந்து இவங்ககிட்ட வந்து அடிபணிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை மாறும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, பரவாயில்ல, எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிடுதேன், நீ வந்து சீதாவுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் முடிச்சு வை அப்படின்னு மீனாட்ட சொல்கிறாங்க. ஆனால் அது அடுத்தடுத்து பிரச்சனைகள் பெருசாக வருங்கிறது தான் தோணுது. மீனா இது வந்து வேண்டான்றாங்க, முத்து இருக்கட்டும் அப்படின்றாங்க. ஆனால் அடுத்தடுத்து முத்துக்கும் பிரச்சனை இருக்குது, மீனாவுக்கும் பிரச்சனை இருக்குது. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போகுது. இந்த போலீஸ் வில்லனாக வந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.